ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாஸ்திராமிர்த திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து குரு சாயிநாதனின் முந்தைய குருவின் மகிமை என்ற தலைப்பில் தொடர்ந்து கேட்கலாம். நாங்கள் காட்டினூடே அலைந்து கொண்டிருந்த போது ஒரு வனஜாரி, அதாவது உப்பு, தானியங்கள் முதலியவற்றை வண்டியில் ஏற்றிச் செல்லும் ஒரு இனத்தவர் எங்களை, இந்த வெப்பத்தில் காட்டுக்குள் எங்கே செல்கிறீர்கள் என கேட்டார். நாங்கள் எந்தவிதமான நேரிடை பதிலும் அளிக்கவில்லை. சரியான பாதைகள் இல்லாத அடர்ந்த காட்டுக்குள் அனாவசியமாக அலைய வேண்டாம் என அவர் கனிவுடன் எச்சரித்தார். தாம் கொண்டு வந்திருந்த உணவில் பங்கு கொள்ளுமாறும் அழைத்தார். அவரது அறிவுரையை அசட்டை செய்து நாங்கள் வழி தவறினோம். அந்த மனிதர் எங்களை மீண்டும் சந்தித்தார். எங்கள் புத்திசாலித்தனத்தையே நம்பி தவறான வழியில் சென்றுவிட்டோம் என்றும், வழியை காட்டுவதற்கு ஒரு வழிகாட்டி அவசியம் எனவும் அவர் கூறினார். உணவு அளிக்கப்படும் போது அதை வெறுத்து தள்ளலாகாது. அவ்வாறு உணவு அளிக்க முன்வருவது ஒருவருடைய முயற்சியில் வெற்றி வாய்ப்பை குறிக்கும் சுப சகுனம் என்று சொல்லி தம்முடன் உணவை பகிர்ந்து கொள்ளுமாறு அவர் எங்களை மீண்டும் அழைத்தார். மறுமுறையும் நாங்கள் அதை நிராகரித்துவிட்டு சென்றோம். விரைவில் எங்களை பசி வாட்டியது. நான் சென்று அவரிடம் இருந்து ஒரு துண்டு ரொட்டியை பெற்று உண்டு சிறிது நீரையும் பருகினேன். பின்னர் குரு என்னிடம் வந்து, உங்களுக்குள் என்ன விவாதம் என கேட்டார். நான் எங்கள் சம்பாஷணை பற்றி எடுத்துரைத்தேன். மற்றவர்கள் அவரை விட்டகன்றனர். அவரை பொருட்படுத்தவில்லை. ஆனால் நானோ மரியாதையுடன் அவரை பணிந்தேன். பின்னர் அவர் என்னை ஒரு கிணற்றுக்கு அழைத்து சென்றார். அங்கே ஒரு கயிற்றால் என் கால்களை இறுக கட்டி அருகில் இருந்த ஒரு மரத்தில் இருந்த கிணற்றுக்குள் தலை குப்புற தொங்கவிட்டார். எனக்கு எட்டாத வகையில் கிணற்று நீரிலிருந்து என் தலை 3 அடி தள்ளி இருந்தது. என் குரு என்னை அப்படியே விட்டு எங்கோ சென்று விட்டார். எங்கு சென்றார் என்பதை கடவுளே அறிவார். 4-5 மணி நேரம் பொறுத்து திருப்பி வந்த அவர் எனக்கு எப்படி இருந்தது என கேட்டார். பெரும் ஆனந்தத்தில் நேரம் சென்றது என நான் பதிலளித்தேன். என்னிடம் மிக்க மகிழ்ச்சி அடைந்த குரு என்னை தமதருகில் தருவித்து என் சிரம், உடல் மீது தமது உள்ளங்கையால் வருடி கொடுத்து என்னிடம் அன்பு ஊறும் கனிவான மொழி பேசி அவரது பள்ளியில் என்னை சீடனாக சேர்த்து கொண்டார். அங்கே நான் என் தாய், தந்தையர் மற்றும் எல்லா பற்றுகளையும் இச்சைகளையும் அடியோடு மறந்தேன். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம். ஓம் சாய்ராம்.